वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. நமஸ்பாய். இன்றைய தினம் ஸ்ரீ சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய ஸ்லோகன் நம்பர் 41, 42 அண்டு 43. இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிருக்கோம். அதற்கு முன்னாடி சென்ற வகுப்புல நம்ம என்ன பார்த்து முடிச்சோம் அப்படின்னாக்கா, ராமஸ்து புனராலக்ஷ்ய நாகரஸ்ய ஜனஸ்ய ச தத்ராகமன மேகாக்ரோ தண்டகான் பிரவிவேஷக அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து நம்ம இன்றைய தினம் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சென்ற வகுப்புல நம்ம கடைசியா பார்த்த அந்த ஸ்லோகங்களுடைய பாவார்த்தம் என்ன அப்படின்னாக்கா பாருங்கோ. பரதே அயோத்தியாம் பிரதி பிரஸ்திதே சத்யப்பிரதிஜ்ஞா இந்திரிய விஜயி நியதசேதாக ஸ்ரீராமः நாகரிகானாம் அந்யேஷாம் ச ஜனானாம் சித்திரக்கூட்டம் பிரதி ஆகமனம் ஆசங்கிய தண்டகவனம் பிரவிட்டவான் அப்படிங்கிற மாதிரி பார்த்து முடிச்சோம். அதற்கு முன்னாடி பரதனை அனுப்பிச்சார். அதை தொடர்ந்து அயோத்தியா ஜனங்கள்லாம் ஒவ்வொருத்தரா வந்துட்டே இருந்தா. அப்படி தான் இருக்கக்கூடிய இடம் அவளுக்கு தெரியறது, அவ வந்துட்டே இருக்கா அப்படிங்கிற விஷயத்துக்காக தண்டகான் பிரவிவேஷக அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்டகவனம்னு சொல்லக்கூடிய வனத்தை பிரவிஷ்டவான் சென்றடைந்தார் அப்படிங்கிற வரைக்கும் நாம அந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தமாக அதை பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா, பிரவிஷ்யது மகாரண்யம் ராமோ ராஜீவலோச்சனா விராதம் ராட்சசம் ஹத்வா ஷரபங்கம் ததர்ஷக சுதீக்ஷ்ணம் சாப்பியகஸ்தியம் ச அகஸ்திய பிராதரம் ததா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். அதை தொடர்ந்து வரப்போறது இல்லையா? என்ன அப்படின்னாக்கா, அகஸ்திய வச்சனாச்சைவ ஜக்ராஹேந்திரம் ஷராசனம் அப்படிங்கிறதாக மேற்கொண்டு ஸ்லோகத்தில் வரப்போறது. இப்போ இது வரைக்கும் ஒரு ஒரு பாவார்த்தத்துக்காக இந்த பர்டிகுலர் அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய வரிகளை எடுத்துட்டு நம்ம இப்போ பார்க்க போறோம். பிரவிஷ்யது மகாரண்யம் ராமோ ராஜீவலோச்சனா விராதம் ராட்சசம் ஹத்வா ஷரபங்கம் ததர்ஷக சுதீக்ஷ்ணம் சாப்பியகஸ்தியம் ச அகஸ்திய பிராதரம் ததா அப்படிங்கிறது. ராமோ ராஜீவலோச்சனா, ராமஹா அவருடைய ராஜீவலோச்சனா அப்படிங்கிறது அவருடைய விசேஷனம். அவர் என்ன பண்ணார்? மகாரண்யம் பிரவிஷ்ய, அந்த மகாரண்யம்னு சொல்லக்கூடிய அது எப்பவுமே இருளோடு இருக்கக்கூடிய காடு, ரொம்ப இருட்டா இருக்கும், பயங்கர இருட்டு, அப்பேற்பட்ட காடு, அதுதான் மகாரண்யம்னு பேர். அந்த இருளோடு இருக்கக்கூடிய காடு, அவர் அதுல நுழைந்தார். அப்போ விராதம் ராட்சசம் ஹத்வா ஷரபங்கம் ததர்ஷக, என்ன நடக்கிறதுனாக்கா, இப்போ பயங்கரமான ஒரு சப்தமானது கேட்கறது. ஒரு ராட்சசன், அவனுடைய பேர் என்ன? விராதன் அப்படிங்கிற மாதிரி பேர். அவன் பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கான். ஒரு கையில வேல் வச்சுட்டு இருக்கான், அதாவது சூலம். கையில என்ன வச்சுட்டு இருக்கான்? சூலம் வச்சுட்டு இருக்கான். அந்த சூலத்துல பார்த்தீங்கன்னா 2 மான் குத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி 4 புலி, ஒரு சிங்கம், ஒரு எருமை அப்படிங்கிற மாதிரி அந்த அவன் கையில வச்சுட்டு இருக்க அந்த ஆயுதத்துல இத்தனை மிருகங்கள் அதுல காணப்படுறது. அது எல்லாத்தையும் அவன் வீழ்த்திருக்கான். யாரு அப்படின்னாக்கா, அந்த விராதகான்னு சொல்லக்கூடிய ராட்சசன். அப்படி ஒரு பயங்கரமான மலை போல உருவம் இல்லையா? அவன் என்ன பண்றான்? அவனுக்கு ஒரு
அவனை வதம் பண்றார். அவன் ஒரு என்னவாரானாக்கா அவனுக்கு ஒரு சாப விமோச்சனம். இதன் மூலமா அவனுக்கு என்ன கிடைக்கிறது? சாப விமோச்சனமானது ஒரு யக்ஷனாக மாறுறான். அதை என்ன பண்றாங்க, இந்த சரபங்கர் இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு வழி காண்பிக்கிறான். சரபங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்தை, அந்த ஆசிரமத்திற்கு செல்லக்கூடிய வழியை அந்த யக்ஷன் காண்பிக்கிறான். யக்ஷனாக மாறியவன் யாரு? விராதகான்னு சொல்லக்கூடிய ராட்சசன். பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கா, மலை போல இருக்கா. பாருங்க, இந்த இந்த ராமாயணம் அப்படிங்கிறது ராமருடைய அந்த வனவாசம், அந்த காட்டுக்கு போன பிறகு நிறைய முனிவர்களை அவர் சந்திக்கக்கூடிய பாக்கியமானது ஏற்படுறது. இவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? தபஸ்விகள், முனிவர்கள், அதெல்லாம் நிறைய பேரை பார்க்கறான். அந்த மாதிரி இந்த சரபங்கர் அப்படிங்கிறவருடைய ஆசிரமம் அப்படிங்கிறத அவன் காண்பிக்கிறான். அதன் பிறகு அவர் அந்த சரபங்கர் அப்படிங்கிற ஆசிரமத்துக்கு போறார். அதே மாதிரி சுதீக்ஷ்ணர் அப்படிங்கிறவருடைய ஆசிரமம் வருது, அவரையும் சந்திக்கிறார். அந்த மாதிரி நிறைய முனிவர் இருக்கா காட்டுல. அவளை ஒவ்வொரு ஆசிரமமா போய் அவ இருக்கக்கூடிய இடத்தை அடைந்து அவள் இடத்துல ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறார். அப்படி சுதீக்ஷ்ணர் சொல்லக்கூடிய ஆசிரமம் வருது, அவரையும் பார்க்கிறார். இந்த மாதிரி நிறைய முனிவர்களை அவர் என்ன பண்றாருன்னா, அப்படி இப்படி ஒரு 10 வருஷம் அந்த வனம் காடுன்னு சொல்லக்கூடிய இடத்துலயே நிறைய முனிவர்கள் இருக்கா. எல்லாருடைய ஆசிரமத்தையும் பார்த்துட்டே வரார் இல்லையா? சரபங்கரோட ஆசிரமத்துக்கு போறார், சுதீக்ஷ்ணரோட ஆசிரமத்துக்கு போறார். இப்படி நிறைய முனிவர்கள் இருக்கா. அப்படி 10 வருஷம் இப்படி போறது. மறுபடியும் சுதீக்ஷ்ணரோட ஆசிரமத்துக்கே வரார். அங்கிருந்து மறுபடியும் என்ன ஆகுது? அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு போகக்கூடிய ஒரு இதுவானது கிடைக்கிறது. அதே மாதிரி அகஸ்தியருடைய பிராதரம், அவரையும் சந்திக்கிறார். அகஸ்திய பிராதரம் ததா. இவ்வளவு பேர், சரபங்கரை பார்க்கிறார், சுதீக்ஷ்ணரை பார்க்கிறார், அகஸ்தியரை பார்க்கிறார், அகஸ்தியரோட பிராதரம் அவரையும் சந்திக்கிறார். இந்த மாதிரி நிறைய முனிவர்களை பார்க்கிறா, சந்திக்கிறா, ரிஷிகளை பார்க்கிறா. அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தமானது அமைஞ்சிருக்கு. பதச்சேதம் என்ன? பிரவிஷ்ய து மகாரண்யம் ராமஹா ராஜீவலோச்சனஹா விராதம் ராட்சசம் ஹத்வா शरभंगम ददर्श ह सुतीक्ष्णम च अपि अगस्त्यम च अगस्त्य भ्रातरम तथा इति पदच्छेदः. இந்த ஸ்லோகத்தினுடைய ஆகாங்ஷா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். பாருங்கோ. ததர்ஷ, ததர்ஷனா பார்த்தார் அர்த்தம். கஹா ததர்ஷ? ராமஹா ததர்ஷ. எப்பேற்பட்டவர் அவர்? ராஜீவலோச்சனஹா. லோச்சனா கண்கள். ராஜீவலோச்சனஹா, அழகான சொல்லுவா இல்லையா, தாமரை போன்ற கண்களை உடையவர். கமலக்கண்ணன் சொல்லுவா இல்லையா, ராஜீவலோச்சனஹா. அந்த மாதிரியான அழகான கண்களை உடைய ராஜீவலோச்சனஹா, அந்த கண்களை கொண்டு ராமஹா ததர்ஷ. ராமஹா கம் ததர்ஷ? ராமஹா சரபங்கம் ததர்ஷ. சரபங்கம் என்று சொல்லக்கூடிய முனிவரை சந்திக்கிறார். அதற்கு முன்னாடி என்ன ஆறுது? விராதம்னு சொல்லக்கூடிய அந்த ராட்சசனை வதம் பண்றார். அவன் ஒரு யக்ஷனாக மாறறான், மாறி மோட்சத்தை அடையிறான். அவன் இந்த ஆசிரமத்தை காண்பிச்சு கொடுக்கிறான். சரபங்கர்னு சொல்லக்கூடிய ஆசிரமத்தை காண்பிச்சு கொடுக்கிறான். அவரை சந்திக்கிறார் ராமர். ராமஹா கம் ததர்ஷ? ராமஹா சரபங்கம் ததர்ஷ. புனச்ச கம் ததர்ஷ? சுதீக்ஷ்ணம் அகஸ்தியம் ச ததா ச அகஸ்திய பிராதரம் ததர்ஷ. சுதீக்ஷ்ணர் சொல்லக்கூடிய ரிஷியை பார்க்கிறான், அகஸ்தியர் சொல்லக்கூடியவரை பார்க்கிறான், அகஸ்திய பிராதரம் சொல்லக்கூடியவரை என்ன பண்ணா ததர்ஷ. குத்திர பிரவிஷ்ய? மகாரண்யம் பிரவிஷ்ய ததர்ஷ. இங்கு நுழைந்தார் அவர். இதற்கு முன்னாடி பார்த்தோம், மகாரண்யம் பிரவிஷ்யது. மகாரண்யம் யாரு? ராமஹா. எதன் பிறகு அந்த மகாரண்யம் போனார் இல்லையா? குத்திர பிரவிஷ்ய மகாரண்யம் பிரவிஷ்ய கிம் கிருத்வா ததர்ஷ. என்ன பண்ணிட்டு பார்க்கிறார்? ஹத்வா ததர்ஷ. யாரை அவர் வீழ்த்துறார் அப்படின்னா, கம் ஹத்வா? விராதம் ராட்சசம் ஹத்வா ததர்ஷ. விராதன்னு சொல்லக்கூடிய அந்த மகாரண்யத்தை உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு மலை போன்ற ஒரு சரீரத்தை உடைய ஒரு ராட்சசன், அவனுடைய பெயர் விராதன், அவனை வீழ்த்துறார். அதன் பிறகு அவன் ஒரு யக்ஷனா மாறுறான். மாறி சரபங்கருடைய ஆசிரமத்துக்கு வழி காண்பிக்கிறான். அங்கிருந்து ஒரு
முனிவர்களா பார்த்துட்டே போயிட்டே வரார், பார்த்தார் அப்படிங்கிற மாதிரி தான் இதனுடைய அன்பயம் வரப்போகுது. ராஜீவலோச்சனஹா ராமஹா மகாரண்யம் பிரவிஷ்ய விராதம் ராட்சசம் அத்வா ஷரபங்கம் சுதீக்ஷ்ணம் அகஸ்தியம் ததாச்ச அகஸ்திய பிராதரம் ததர்ஷஹ அப்படிங்கிறது தான் அன்வயா இல்லையா. ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பதங்களை பதச்சேதம் பண்ணோம், அதை கிரமமா அரேஞ்ச் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? அன்வயஹான்றது கிடைக்கும். ஆகாங்ஷா பார்த்தோம், அதை தொடர்ந்து பதார்த்தா பிரதிபதார்த்தா. ராஜீவ லோச்சகா ரோச்சனஹா நான் சொன்னல கமல நயனஹா, கமல நயனஹா தாமரை போன்ற விழிகளை உடையவன் ராஜீவலோச்சன். கஹ ராமஹா, ராமஹா நாம ராகவஹா இத்யர்த்தः. மகாரண்யம் நாம பிருகத் காணனம், வனம் காணனம் அரண்யம் இதெல்லாம் காட்டை குறிக்கும். மகாரண்யனா பிருகத்து, பிருகத்துனா பெரிய, காணனம் இருக்கிறதே பெரிய காடு, அதான் ரொம்ப இருட்டா இருக்குமா, இருளோடு இருக்கக்கூடிய காடு அது, அதுக்கு மகாரண்யன்னு பேர். பிரவிஷ்ய கத்வா து ததாச்ச ராட்சசம் நாம அசுரம் இத்யர்த்தः. ராட்சசம் நாம அசுரம் இத்யர்த்தः. விராதம் அவனுக்கு என்ன பெயர்? விராதாக்கியம், ஆக்கியம் நாம இதெல்லாம் பெயரை குறிக்கும், நேம். விராதன் என்ற பெயரை உடைய அந்த ராட்சசனை ஹத்வா, ஹத்வான அர்த்தம் மாரயித்வா அவனை கொன்று. ஷரபங்கம், ஷரபங்காக்கியம் ரிஷிம் ஷரபங்கம் என்று பெயரை உடைய முனிவரை, சுதீக்ஷ்ணம் சுதீக்ஷ்ண தியம் சுதீக்ஷ்ணாபிதம் சுதீக்ஷ்ணா என்ற பெயரை உடைய முனிவர், அவர் ஒரு முனிவர். அகஸ்தியம் அகஸ்தியர் சொல்லக்கூடிய நாமானம் பெயரை கொண்டவருவான். ததாச்ச ஏவம் இத போல அகஸ்திய பிராதரம் நாம அகஸ்தியருடைய சகோதரம் இல்லையா, அவரையும் என்ன பண்ணா ததர்ஷ, ததர்ஷன அதிருஷ்டவான் இத்யர்த்தஹ. ஹ நூனம் இல்லையா. இப்ப பாருங்க அடுத்தது பாவார்த்தா என்ன சொல்றா? ராஜீவ சதிருஷ லோச்சனஹா ராமஹா மகாரண்யம் பிரவிஷ்ய விராதாக்கியம் ராட்சசம் மாரயித்வா ஷரபங்காக்கியம் ரிஷிம் சுதீக்ஷ்ணம் அகஸ்தியம் அகஸ்திய பிராதரம் ச அபஷ்யத். அர்த்தம் புரியுது இல்லையா? ராஜீவ சதிருஷா லோச்சனஹா ராமஹா மகாரண்யம் பிரவிஷ்ய விராதாக்கியம் ராட்சசம் மாரயித்வா ஷரபங்கம் ஷரபங்காக்கியம் ரிஷிம் சுதீக்ஷ்ணம் அகஸ்தியம் அகஸ்திய பிராதரம் ச அபஷ்யத் அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்த்த அந்த ஸ்லோகங்களுடைய பாவார்த்தா. அதை தொடர்ந்து நம்ம அதற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. அகஸ்திய வச்சனாச்சைவ ஜக்ராஹைந்திரம் சராசனம் கட்கஞ்ச பரமப்ரீதா தூணி சாட்சய சாயகௌ. இந்த மீதி இருக்கக்கூடிய அடுத்த லைன், அடுத்த பாதமானது 2 பாதங்கள் அடுத்த ஸ்லோகத்தோடு சேர்ந்து வரப்போகுது. இப்ப இதுக்கு மாத்திரம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்? அகஸ்திய வச்சனாச்சைவ ஜக்ராஹைந்திரம் சராசனம் கட்கஞ்ச பரமப்ரீதா தூணி சாட்சய சாயகௌ. இப்போ அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு போறார் இல்லையா, அங்க ராமரை பார்த்த அந்த அகஸ்தியர், அவருக்கு கட்கம் என்ன சொல்லக்கூடிய கத்தி. அகஸ்தியர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, அகஸ்தியர் விஷ்ணுனுடைய தனுஷ்னு சொல்லக்கூடிய கட்கம் அதை கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்ல, தூணி சொல்லக்கூடிய ஒரு, அது என்னன்னாக்கா இந்த அம்புகள்லாம் வைக்கக்கூடிய ஒரு பெட்டகம்னு சொல்லலாம். வில் அம்போடு தான் இருப்பா எல்லாருமே யுத்தத்துக்கு போகும் பொழுது. ராமர் கையில எப்பவுமே வில் இருக்கும், அம்பு இருக்கும். இப்போ இவர் கொடுக்கக்கூடிய அந்த தூணின்றது என்னன்னாக்கா, அது அக்ஷய பாத்திரம் மாதிரி. எப்படி அக்ஷய பாத்திரத்துல எல்லாமே போட்டுட்டே இருந்தா வந்துட்டே இருக்குமோ, எடுத்துட்டே இருக்கலாமா, அந்த மாதிரி இப்ப தூணின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த ராமருக்கு கொடுக்கிறார். அது என்னன்னாக்கா, அதுல இருந்து அம்புகளை நம்ம எடுத்துட்டே இருந்தா வந்துட்டே இருக்குமா, அல்ல அல்ல குறையாமல். அந்த அம்புகள் ஷரஹான பேர் அம்புக்கு சம்ஸ்கிருதத்துல. அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அதை வந்துட்டே இருக்கும், கொடுத்துட்டே இருக்கும். அப்பேற்பட்ட விஷயங்களை அவர் அகஸ்தியரை போய் பார்க்கிறார். அவர் அவருக்கு இவர் கொடுக்கிறார் இல்லையா, பிரீத்தியா கொடுக்கறது தானே.
அதற்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடக்குது. பார்த்தீங்கன்னா தண்டகாரண்யம் பிரவேசம் பண்ண உடனே அதற்கு முன்னாடிலாம் அத்ரி முனிவர்லாம் பார்க்குறா. இது சம்க்ஷேப ராமாயணம் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் அவர் ஸ்கிப் பண்ணிட்டே போயிடுவார், ஏன்னா ஷார்ட்டா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த தண்டகாரண்யத்தை பொறுத்த முன்னாடி அத்ரி முனிவரை பார்க்குறா, அனசூயை அவருடைய அனசூயை பார்க்குறா, அங்கே தர்ஷனமானது ஏற்படுறது இல்லையா, அங்கே வந்து இந்த கல்யாணம் நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறா. யாரு? அனசூயா. இந்த மாதிரி நிறைய விஷயங்களானது நடக்கிறது. அது வந்து சங்கேப ராமாயணம் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயத்த டீட்டெயிலாக சொல்லாம சங்கேபமா சொல்லணும், சுருக்கமா சொல்லிடணும், கதையை முடிக்கணும் சீக்கிரமா அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் என்ன பண்ணப்படும் அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருப்பார். இதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுனாக்கா அதெல்லாம் அது தர்ஷனம். இவ்வளோ மகான்களுடைய தர்ஷனம், இவ்வளோ முனிவருடைய தர்ஷனம்லாம் கிடைக்கிறது இல்லையா, அவருக்கு பெரிய பாக்கியம். அப்படி இந்த அகஸ்தியருடைய முனிவருடைய ஆசிரமத்தை அடையிறார். அவருக்கு நிறைய விஷயங்களை அகஸ்தியர் கொடுக்கிறார் இல்லையா, நிறைய ஆயுதங்களை கொடுக்கிறார். அதையும் அவர் பிரீத்தியா வாங்கிக்கிறார். அப்படிங்கிறத தான் இங்க நம்ம பார்க்கணும். அகஸ்திய வச்சனாத் ச ஏவ ஜக்ராஹைந்திரம் ஷராசனம் கட்கம் ச பரமப்ரீதா தூணி ச அக்ஷயசாயகௌ அப்படிங்கிறது பதச்சேதா. போறது பாருங்க. இப்போ இந்த ஸ்லோகங்களுடைய ஆகாங்ஷா அந்த கிரமத்தில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தேன் ஸ்லோகங்களுடைய ஆகாங்ஷா. ஜக்ராக வாங்கி கொண்டார், பெற்றுக்கொண்டார். யாரு? ராமஹா. ஜக்ராக ராமஹா ஜக்ராக. என்ன ஆகாங்ஷா வருது பாருங்க, என்ன முதலேருந்து ஆரம்பிக்கிறார்? ஜக்ராகன பெற்றுக்கொண்டார். ராமஹா ஜக்ராக. கீதிருஷா ராமஹா ஜக்ராக? பரமப்ரீதா ராமஹா ஜக்ராக. அதுதானே ரொம்ப கஷ்டம். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருந்துட முடியுமா எல்லாராலையும்னா? முடியாது. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கிறதுனா ராமர்கிட்டே தான் கத்துக்கணும். அப்படி ஒரு குவாலிட்டி, அப்படி ஒரு குணம், சத்தியான குணம். அப்படி பரமப்ரீதா ரொம்பவும் பிடிச்சிருக்கக்கூடிய ராமர் ஜக்ராக பெற்றுக்கொண்டார். கிம் ஜக்ராக? ஷராசனம் ஜக்ராக. கீதிருஷா ஷராசனம்? ஐந்திரம் ஷராசனம் ஜக்ராக. அந்த இந்திரனுடைய ஆயுதம் சொல்லக்கூடிய அதை பெற்றுக்கொண்டார். அது மாத்திரமில்ல, ஒரு நிமிஷம் இருங்கோ, ஒரே செகண்ட் ப்ளீஸ். கால் பண்ணிட்டே இருக்கா. பாருங்க, ஜக்ராக பெற்றுக்கொண்டார். கீதிருஷா ராமஹா ஜக்ராக பரமப்ரீதா ராம. கிம் ஜக்ராக? ஷராசனம் அப்படின்னா என்னக்கா, தனுஷ் இல்லையா, தனுஷ்னா தெரியும் இல்லையா, நம்ம போருக்கு போகும்போது ராமர் கையிலேயே இருக்குமே தனுஷ், அதை வாங்கிட்டார். ஐந்திரம் இந்திரனுடைய தனுஷ் அது. புனகா கிம் ஜக்ராக? கட்கம், அதாவது விஷ்ணுனுடைய தனுஷ் அது. ஐந்திரம் சொல்லக்கூடிய தனுஷ். கட்கம்னா கத்தி, அதையும் வாங்கிக்கிறார். அதே மாதிரி புனశ్చ கிம் ஜக்ராக? தூணி. தூணினா அந்த அம்புகள் வைக்கக்கூடிய பெட்டகம். அதுல இருந்து ஷரஹ அம்பு எடுத்துட்டே இருக்கா, அது வந்துட்டே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு தூணின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் வாங்கி கொண்டார். கீழ்ஷோ தூணி ஜக்ராக. நம்ம அக்ஷய சாயகௌ சொன்ன இல்லையா, அது வந்து அக்ஷய பாத்திரம் மாதிரி அதுல இருந்து அம்புகளானது எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும், குறையவே குறையாதான். அப்பேற்பட்ட தூணி என்னென்ன கொடுக்கிறார் பாருங்க, தனுஷ் கொடுக்கிறார், கட்கம் கொடுக்கிறார், தூணி கொடுக்கிறார். அது எப்பேற்பட்ட தூணி? அக்ஷயசாயகௌ தூணி ஜக்ராக. அதிலிருந்து அம்புகளை எடுத்துட்டே இருந்தா குறையவே குறையாதான். அப்பேற்பட்ட விஷயங்களை ரொம்ப பிரீத்தியா அகஸ்தியர் கொடுக்கிறார், ராமர் வாங்கிக்கிறார். அப்படிங்கிற பரமப்ரீத அன்பையா பாருங்க. பரமப்ரீதா ராமஹா அகஸ்திய வச்சனாத்து ஐந்திரம் ஷராசனம் கட்கம் அக்ஷயசாயகௌ தூணீச்ச ஜக்ராக. இப்பேற்பட்ட சத்தியான விஷயங்களை ராமருக்கு ரொம்ப பிரீத்தியா அகஸ்தியர் கொடுக்கிறார். எங்க இது நடக்கிறது? அகஸ்தியரோட ஆசிரமத்துக்கு போய் பார்க்கிறார் இல்லையா ராமர்,
அப்ப இந்த விஷயங்களானது நடக்கிறது. பாருங்க, பிரதிபதார்த்தா பரமப்ரீதா அத்தியந்தம் பிரசன்னஹா இல்லையா, அகஸ்திய வச்சனாது, அகஸ்தியருடைய கதனாது அவர் சொல்றதெல்லாம் கேட்கிற கேட்டுண்டு ஐந்திரம் இந்திரேன பிரதத்தம் இல்லையா, அது யாருடைய தனுஷ்னாக்கா இந்திரனுடையது. சராசனம் தனு, கட்கம் நாம கிருபானம் கத்தி, அக்ஷயசாயகௌ நாம சொன்னோம் இல்லையா, அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஷரஹித பானௌ இல்லையா, நாசரஹித பானோனா அதுல இருந்து எடுக்க எடுக்க ஷரஹான அம்பானது குறையவே குறையாது, இருந்துட்டே இருக்கும் இல்லையா. அப்பேற்பட்ட தூணி, அந்த அம்புகள் வைக்கக்கூடிய அதுக்கு என்ன பேரு, நிஷங்கவுன்னு பேரு, அதை கொடுக்கிறார். ஜக்ராக, அப்படி கொடுத்த அத்தனை விஷயங்களையும் ராமர் பெற்றுக்கொண்டார், ஏற்றுக்கொண்டார். பாவார்த்தா அத்தியந்தம் பிரசன்னஹ ஸ்ரீராமஹ அகஸ்தியஸ்ய ஆக்ஞயா இந்திரேண பிரதத்தம் தனுஹு அபிச்ச கிருபானம் நம நாசஹரித இல்லையா, நாசரஹித பான வாககௌ தூணீச்ச அக்ரஹீத் அப்படிங்கிறதாக இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஸ்லோகங்களுடைய பாவார்த்தமாக இருந்துருக்கு. இப்படியாக இன்றைய நம்ம என்ன எவ்வளவு ஸ்லோகம் பார்த்தோம், 3 ஸ்லோகம் பார்த்தோம். இதற்கு அடுத்த வகுப்புல இதனுடைய கண்டினியூவேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க பார்த்து பிரவிஷ்யத்து மகாரண்யம் ராமோ ராஜீவலோச்சனா விராதம் ராட்சசம் மத்வா சரபங்கம் ததர்ஷः சுதீக்ஷ்ணம் சாப்யகஸ்தியம் ச அகஸ்திய பிராதரம் ததா அகஸ்திய வச்சனாச்சைவ ஜக்ராஹைந்திரம் சராசனம் அப்படிங்கிறதான ஸ்லோகங்களை நாம பார்த்து முடிச்சிருக்கோம். இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஸோ இன்றைய தினத்திற்கான ஸ்லோகத்தை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். வழக்கம் போல சொல்றதுதான். ஸோ நடத்தக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டே வாங்கோ. ஒரு ஸ்லோகம் தானே, 2 ஸ்லோகம் தானே அப்படின்லாம் பார்க்காம நம்ம ஒரு ஸ்லோகமா படிச்சுட்டே வந்தா தான் நமக்கு பரீட்சை சமயத்துல ரொம்ப சுலபமா இருக்கும். ஓகே, இப்ப அகஸ்தியரிடமிருந்து ராமர் என்னென்ன விஷயங்களை ஜெக்ராக பெற்றுக்கொண்டார், இப்படிதான் கேள்விகளா இருக்கும். அதனால ஆகாங்ஷையில நம்ம என்ன கொடுக்குறோமோ, அதனால ஸ்லோகம் படிக்கும் பொழுதே ஆகாங்ஷைய நன்னா படிச்சுட்டு வாங்கும் இல்லையா. ஒரு 50 ஸ்லோகம் முடிஞ்ச உடனே நம்ம வேணா ஒரு மாடல் டெஸ்ட் மாதிரி நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், கொஸ்டின் கொடுக்குறேன். அதுக்கு நீங்க ஆன்சர் எழுதி அனுப்பலாம் இல்லையா. போன வகுப்புலேயே சொன்னேன், ஸ்லோகம் 1லேருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் முடிஞ்சிருக்கோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய பாவார்த்தங்களை எழுதுங்கோன்னு சொன்னேன். அதை எழுதி அனுப்புங்கோ. நம்பர் 1. நம்பர் 2, ஆகாங்ஷா ஸ்லோகம் முடிஞ்ச உடனே ஆகாங்ஷான்னு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நன்னா பார்த்துட்டே வாங்கும். அந்த ஆகாங்ஷையில இருந்து தான் நமக்கு கேள்விகளானது கேட்கப்படும் சரியா. தாசம் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். தன்யவாதாக. धन्यवादः धन्योस्मि धन्यवादः 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 महोदय। धन्यवादः. धन्योस्मि स्वामी धन्यवादः महोदय धन्यवादः धन्यवादः स्वामी धन्यवादः स्वामी धन्योस्मि।